ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாய். வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன நடக்கப் போகிறது, நம் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லை அப்படியே மாறிவிடுமா, இந்த வாழ்க்கையானது திரும்ப நமக்கு ஒரு வெளிச்சமாக கிடைக்காதா, இப்படியே இருட்டிலிருந்தே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று கவலைப்படுகிறாய். தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கை இருட்டாக இருக்கிறது என்று சொல்கிறாய். இந்த இருட்டிற்குள் தள்ளியது யார்? நான் தானே, உன் அம்மா. எதற்காக தள்ளினேன்? பலருடைய முகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தனியாளாக இருந்தால் எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்பதை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீ செய்த கர்மாவை எப்படியாவது கழித்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சில நாட்களாக உனக்கு நான் பல கஷ்டத்தை கொடுத்தேன். இதன் மூலமாக நீ பலவிதமான பாடங்களை கற்றுக்கொண்டாய். யார் எப்படி என்னென்ன பேசினார்கள், என்னென்ன சொன்னார்கள், எப்படியெல்லாம் உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் எப்படியெல்லாம் கேவலமாக பேசினார்கள், இப்படி அனைத்து விஷயத்தையுமே நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டாய். வாழ்க்கையில் நீ அடிபட்டதை தான் நினைக்கிறாய். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாய் என்று நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ நிறைய விஷயங்களை அனுபவித்து விட்டாய். யார் எப்படி என்று தெரிந்து அவர்களிடமிருந்து ஒதுங்கியே விட்டாய். அது எவ்வளவு பெரிய உறவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். எனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் இருக்க மாட்டேன் என்று ஒதுங்கி தள்ளி வந்து விட்டாய். இதுவரை அனைவருமே உன்னை ஒதுக்கினார்கள். நீ எவ்வளவுதான் உறவு, நம்முடைய குடும்பம், இப்படியெல்லாம் ஒன்றாக சேர்வோம், ஒன்றாக சேர்ந்து அனைத்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வோம், இப்படியெல்லாம் யோசித்து அனைத்து விஷயங்களையும் செய்தார். ஆனால் அவர்களே உன்னை ஒதுக்குவதை பார்த்துவிட்டு இதற்கு மேல் சரி வராது, நாம் அவர்களை தள்ளி வைப்போம் என்று தள்ளி வைத்து விட்டார். இது புரிகிறதா? எல்லாரையும் நான் எப்படி புரிய வைத்தேன் என்று பார்த்தாயா? நான் உன்னிடம் சொன்னால் அதை நம்ப மாட்டாய். அது உனக்கு புரியவும் புரியாது. ஆனால் செய்கையில் ஒரு விஷயத்தை காட்டும் பொழுது இவர் இப்படித்தான் என்று உனக்கு புரிந்துவிடும். அதற்கான பாடம் உனக்கு கிடைத்துவிடும். இதில் உன்னுடைய கர்ம வினையும் அடிபட்டுவிடும். புரிகிறதா? நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் 2 விஷயம் செய்பவன். உனக்கு கஷ்டம், அந்த கஷ்டத்தை தனித்தனியாக கொடுக்காமல் ஒரே தடியாக உன்னுடைய கர்மாவையும் முடித்தேன். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று உனக்கு நான் புரியவும் வைத்தேன். உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்னுடைய நாடகம் எப்படி இருந்தது, உன் வாழ்க்கையை நான் எப்படி காப்பாற்றினேன் என்பது உனக்கு போக போக புரியும். நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாய், நிறைய கசப்பான நிகழ்வுகளை சந்தித்தாய். எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாத இடத்திற்கெல்லாம் சென்று விட்டாய். ஆனால் இப்பொழுது உன் மனதுக்குள் என்னத்தான் செய்வார், என்னத்தான் கவலைகள் இந்த சாமி கொடுக்கும், எதாக இருந்தாலும் பார்த்து கொள்கிறேன் என்ற தைரியமான நம்பிக்கை வந்தது பார். அதுதான் உன்னிடம் நான் எதிர்பார்த்தது. நானாக இருக்கட்டும், இல்லை மனிதர்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எதுவும் கடந்து போகும் என்று உன்னுடைய மனதுக்குள் வைக்கத்தான் இவ்வளவு போராட்டங்களும். எதற்கெடுத்தாலும் பயந்து நான் தனியாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன், அடுத்தவருடைய துணை எனக்கு வேண்டும் என்று நீ எப்பொழுதும் அடுத்தவரையே நம்பிக்கொண்டு இருந்தாயல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு சோதனை. ஆனால் இப்பொழுது தனியாளாக இருந்து எல்லா பிரச்சனையையும் சமாளிக்கிறாய், எல்லாவற்றிலும் இருந்து ஜெயித்து நல்லபடியாக வாழ்கிறாய். தங்கமே, இன்னும் உன்னுடைய வெற்றி பெரிய அளவுக்கு மாறும். பயப்படாதே, இது ஒரு சிறு வெற்றிதான். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ சந்திப்பாய். காலம் முழுவதும் உனக்கான வெற்றிகள் காத்து கொண்டே இருக்கிறது. இந்த வெற்றியின் நாயகியான வாராகி உனக்கான அனைத்து திட்டங்களையும் தீட்டி உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன். உன்னிடம் நல்லது மட்டுமே நெருங்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.